பேய்களின் வீடை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம கூட சின்ன வயசில் இருக்கிறப்ப அங்கே பேய் இருக்குது, இங்கே பேய் இருக்குது, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது, அந்த மரத்தில் பேய் தொங்குது, இந்த மாதிரிலாம் நிறையா நமக்கு கட்டுக்கதைகளை சொல்லியிருப்பாங்க. நாமளும் அந்த இடத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் உள்ளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திகில் ஏற்பட்டு நாளாக செஞ்சுருக்கேங்க. அந்த இடத்த விட்டு ஓடி இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிருக்கிறேன். அந்த மாதிரி உலகத்தில் பல நாடுகள்லையும் இதே மாதிரி பழக்கங்கள் காணப்பட்டு கொண்டு தான் காணப்படுது. நாம் அதை பார்க்கலாம். ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா உலகத்தளவில் தங்களுடைய நாட்டிலேயே இந்த மாதிரி வீடுகளுக்கு கவர்மெண்ட்டே தனியாக ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போய் ஜனங்களை அந்த இடத்த பார்த்திங்கன்னா அவங்க ஒரு என்ன சொல்லணும், ஒரு மியூசியம் மாதிரி வச்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் கவர்மெண்ட் பாதுகாத்துட்டு வராங்க. வாங்க நம்ம இப்போ பார்க்க போகலாம். நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10வது இடத்துல இருப்பது த கேஸ்டல் ஆஃப் பிரிசேக். இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. இது யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா கிங் சார்லஸ் 7 அவங்க கட்டியிருக்கிறாங்க. அவங்க ராஜாவாக இருந்தபோது அவங்க ராஜ்யத்தில் இருந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர்னால 15ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது 204 ரூம்ஸ் கொண்டது. இது 200 பேர் இதில் பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கலாமா முன்னாடி, அதாவது ரிசப்ஷனில் 200 பேர் உட்கார வைக்கிற அளவுக்கு சீட்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கிங் லூயிஸ் 12 அவர்களால் கட்டி முடிக்க இயலாமல் அவங்க கைவிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிங் சார்லஸ் அவங்க மினிஸ்டர் கட்டினாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் லேடி அப்படின்னு சொல்லி, அதாவது லாடாமி வெரட்டி என்கிறவங்க கிங் சார்லஸ் 7 அவங்க அதாவது கிங் சார்லஸ் 7 ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மூலமா பிறந்தவங்க தான் இந்த கிரீன் லேடி. இந்த கிரீன் லேடி என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க மேரேஜ் ஆகி இவங்களுக்கு அவங்க கூட ஒரு இல்லீகல் அஃபேர் யார் கூட ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி தனது கணவர்னால கொல்லப்பட்டாங்க. இவங்க தான் இந்த வீட்டில் பேயா அலையிறதா இவங்க சொல்கிறாங்க. இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ட்ரெஸ்ஸை அதிகமாக இவங்க போடுவாங்களாம். அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸை போட்டு, அதாவது வீட்டோட மேலே ரூம்ஸில் என்ன செய்வாங்களாம், போட்டுட்டு பேயா உலாவிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பப்படுது. தற்போது இதை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பில்டிங்கை என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்மஸ் டயத்தில் மார்க்கெட்டாக, அதாவது நம்ம ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி விற்கிறதுக்கு மார்க்கெட்டாக வச்சுருக்குறாங்க. இதை தைரியமாக இதில் இருக்கிறாங்க, ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இந்த இடத்த ஸ்டேக்கும் அலோ பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் டைம் இல்லாத டயத்தில் இதை நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9வது இடத்துல இருக்கிறது மோன்டி கிறிஸ்டோ. இந்த மோன்டி கிறிஸ்டோ சவுத் வேல்ஸில், அதாவது ஆஸ்திரேலியாவில் காணப்படுது. இந்த பில்டிங் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அதிகமாக வச்சு இது கட்டப்பட்டிருக்கு. இதை கட்டினவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் வில்லியம் கிராலி அப்படிங்கிறவர் 1876 இவர் கட்டினாரு. இந்த பில்டிங்கில் ஃபோட்டோ யாராவது எடுக்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்களுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி தெரியுமா. படிக்கட்டில் குழந்தை தவறி விழுகிற மாதிரியும், வேலைக்காரி பால்கனியிலேருந்து விழுகிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தீயில எரியிற மாதிரியும் இதில் ஃபோட்டோ எடுக்கிறவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன காரணத்தினால இங்கே அநேகர் மறிச்சாங்கன்னு தெரியல. இங்கே வேலை பார்த்த பொண்ணும் அவங்க பையனும் மறிச்சதா சொல்கிறாங்க. அவங்க எதனால மறிச்சாங்கன்னு தெரியல. அவங்க தான் ஆவியாக இந்த இடத்துல சுற்றுறாங்கன்னு நம்பப்படுது. இந்த இடத்துக்கு அவங்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டு ஒரு கோஸ்ட் ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணி இந்த ஹவுஸில் டின்னர் மற்றும் நைட் ஸ்டே மாத்திரம் அலோவ் பண்ணுறாங்க. போகலாமா இந்த இடத்துக்கு? அடுத்து பார்க்கலாம். நம்ம 8வது இடத்துல இருக்கிறது பங்காரா ஃபோர்ட். இது நம்ம வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம ராஜஸ்தான், அதாவது நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 17வது செஞ்சுரியில் கட்டப்பட்டது. இதில் உயரமான சுவர்களும் உள்ளவே பார்த்தீங்கன்னா கடை வீதிகளும் ஆடம்பரமான அடுப்பறையும் இருக்குதா. இங்கே நிறைய கோவில்களும் உள்ள வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா சிங்கியா என்ற ஒரு நபர் இளவரசி ரத்னாவதி மீது காதல் கொண்டதாகவும், அந்த காதல் அவங்க ஏத்துக்கலைங்கிற அந்த ரீசன்னால அவங்கள கொலை செஞ்சதாகவும், சிலர் அந்த சொத்துக்காக அவங்கள கொலை செஞ்சதாகவும் சொல்றாங்க. அவங்க அந்த லேடியோட ஆவி, அதாவது ரத்னாவதியோட ஆவி பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப்ல அலைவதா சொல்றாங்க. இதை இப்ப கவர்மெண்ட் தொடர்ந்து இதை குறித்து நிறைய கட்டுக்கதைகளா வந்ததுனால இதை ஆர்கியாலஜிஸ்ட் கண்ட்ரோல்ல கொடுத்து இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஹவுஸ் ஆஃப் கோஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா நைட் டயத்தில் மேக்ஸிமம் இதை பார்த்தீங்கன்னா யாருக்கும் இப்போ பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. ஆனால் முன்னாடி இவங்க பெர்மிஷன் கொடுத்தப்ப என்ன செஞ்சாங்கன்னா நைட் டயத்தில் தான் இதை செல்றதுக்கு பெர்மிஷன் தடை செய்யப்பட்டுருச்சு. காலையில் சூரிய உதயத்தப்போ இது ஓப்பன் பண்ணுவாங்க. திரும்ப சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி இதை என்ன செஞ்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணி
இப்போ பார்க்கலாம் 7வது இடத்துல என்ன இருக்குதுன்னு. மீட்லஸ் பிளான்டேஷன், இது வந்து அமெரிக்காவில் காணப்படுது. இது ஒரு மேன்சன். இந்த மேன்சன் வந்து சென்ட் பிரான்சிஸ் வில்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காணப்படுது. இது ஒரு கிராமம் மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் ஒரு 125 வராண்டா கொண்ட மேன்சன் வந்து காணப்படுது. இதோட ஃப்ரண்ட் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸால் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த மேன்சனில் 10 பேர் வந்து கொல்லப்பட்டதாகவும் அவங்களாம் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா காது இல்லாத ஒரு லேடி ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அலையுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லலாம் பேய் வந்து வந்துச்சுன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஃபாரின்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ட்ரெஸ் போட்ட பேய் அலையுதுன்னு சொல்றாங்க. அதை வந்து ஃபோட்டோகிராஃபியில் தெரிவதாகவும் விண்டோவில் பார்க்குறப்பையும் தெரியறதாகவும் சொல்றாங்க. இதில் தங்கி இருந்த ஒரு நபருக்கு ஒரு குழந்தை வந்து என்ன செஞ்சிச்சுன்னா நெஞ்சில் ஏறி குதிச்சதாகவும் அவர் அதனால செத்து போனதாகவும் இதை வந்து சொல்றாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை வந்து ஒரு கோஸ்ட் டூரா அனௌன்ஸ் பண்ணி ஒரு நைட்டு மற்றும் ஒரு பகலுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல என்ன இருக்குதுன்னா டிராகன் ஸ்லோட். இது வந்து டென்மார்க்ல காணப்படுது. 1215வது ஆண்டுல இது வந்து கட்டப்பட்டுச்சு. இது ஐரோப்பிய தேசத்துல பேய்கள் நடமாடும் வீடாக கருதப்படுது. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல இங்க வந்து கைதிகளை வந்து வச்சிருந்தாங்களாம். இங்க 100 பேய்கள் கிட்டத்தட்ட இருப்பதாக சொல்லப்படுது. மேரி குயின் ஆஃப் ஸ்லாட்னு சொல்லிட்டு அவங்க கணவர் போத்வெல் இங்க வந்து அவர் கைதியா வந்து வைக்கப்பட்டு மரித்ததாக சொல்லப்படுது. 1694ல இதை வந்து ரீபில்டு வந்து பண்றப்ப நிறைய எலும்பு கூடுகளை எடுத்துதான் நம்பப்படுது. இப்ப இந்த ஹோட்டலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலாவே மாறிடுச்சு. ஒரு லக்ஸரியஸ் ஹோட்டலா இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து 2 நைட் ஸ்டே பண்றதுக்கு பெர்மிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் பத்தி மெயினா வந்து உள்ள தங்குற அந்த கெஸ்ட்டுகளுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பில்டிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது எப்படி வந்து வந்துச்சு, எத்தனை பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோங்க கேட்கவே த்ரில்லா இருக்கா? இப்போ நம்ம பார்க்கலாம் 5வது இடத்துல எது பிடிச்சிருக்குதுன்னு. ஆன்சியன்ட் ராம்ப் இன், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் காணப்படுது. 1145ல் இது வந்து கட்டப்பட்டுச்சு. இது வந்து சென்ட் மேரிஸ் சர்ச்சாக இருந்ததாக இங்கே நம்பப்படுது. இங்கே காணப்பட்ட அந்த பிரீஸ்ட், அதாவது அந்த போதகர் வந்து என்ன செஞ்சார்னா இங்கே குழந்தைகளை பலி செலுத்துவதாகவும் மெயினாக இங்கே பேய்களுக்கு தான் ஒர்ஷிப் பண்ணப்படுவதாகவும் சொல்லப்படுது. இங்கே பல ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருப்பதாகவும் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா டே டைம்லேயே சோத்தில் வந்து சுற்றுதாகவும் ஹாலில் பகல் நேரத்தில் அலைவதாகவும் சொல்லப்படுது. இப்போ இங்கே மோஸ்ட் ஹாண்டட் அப்படிங்கிற அப்புறம் வந்து கோஸ்ட் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இதை நடத்தி கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அமானுஷ சக்தி உள்ளதாகவும் அதை பார்க்குறதுக்கு வரவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து அவங்க வசூல் பண்ணி அதை காட்டுறதாகவும் சொல்லப்படுது. நம்பர் 4வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கேஸ்ட் ஆஃப் குட் ஹோப். இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் காணப்படுது. 17வது செஞ்சுரியில் டச் ஈஸ்ட் கம்பெனியால், இந்தியன் கம்பெனினால இது வந்து கட்டப்பட்டுச்சு. 1915ல் முதன்முறையாக உயரமான அமானுஷ்ய மனுஷன் உள்ள இருக்கிற, அதாவது ஒரு மனுஷன் வந்து என்ன செஞ்சானா வால்ல இருந்து ஜம்ப் பண்ணுறதாகவும், லேடி கிரேன்னு சொல்லி ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வந்து தெரிவதாகவும் ஆனால் அவங்க உடம்பு எதுவுமே தெரியறது இல்லையாகவும், அவங்க அடிக்கடி அழுகிறதாகவும், அடிக்கடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு கருப்பு கலர் நாய் வந்து உள்ள சுத்துவதாகவும் திடீர்னு அது மறைஞ்சு போவதாகவும் இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ரெஸ்டாரண்ட் வச்சு அதோட ஃப்ரண்ட்டில் கேங் ஃபயர் வந்து போட்டு அதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல் ஃபயர் கிளப். இது வந்து அயர்லாந்து நாட்டில் காணப்படுது. 1925ல் வில்லியம் கனோலி இவர் வந்து ஒரு அயர்லாந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருந்தவர். அவர்னால இந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டுச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனால் கட்டப்பட்டுச்சு. இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மலாக வந்து கட்டப்பட்டிருக்கும். அதை பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா பேய் வந்து ஒரு மாதிரி கோவப்படுற ஃபேஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பில்டிங்கோட செட்டப்பை வந்து காணப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவில் வர்ஷிப் வந்து பண்றதா சொல்லப்படுது. இங்க நிறைய மிருகங்களை அவங்க பலி செலுத்தினதாகவும் இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தானுக்காக கிரியேட் பட்டிருப்பதாக சொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் இங்க வந்து கருப்பு பூனை, நாய் மற்றும் பெண்களோட ஆவியை அலைவதாகவும் நம்பப்படுது. இங்கேயும் இந்த டூப்ளின், அதாவது இந்த அயர்லாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு கோஸ்ட் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 2வது இடத்துல இருக்கிறது பேன் ஸ்ப்ரிங் ஹோட்டல். இது வந்து கனடாவில் காணப்படுது. இது கனடன் ரயில்வே ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரயில்வேஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு அமானுஷ்ய சக்தி நடமாடுற பில்டிங்காக வந்து சொல்கிறாங்க. இங்கே ஒரு திருமணத்திற்காக மணப்பெண் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தப்ப மணப்பெண் என்ன செஞ்சிட்டாங்களாம், படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து அவங்க கழுத்து எலும்பு வந்து உடஞ்சதாகவும், அவங்க ட்ரெஸ்ஸில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே உளுந்த டயத்தில் திடீர்னு அவங்க ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக தீப்பிடிச்சதாகவும், ஃபேமிலி ரூம் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 873
ஒன்றுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ரூம். அந்த ஃபேமிலி ரூமில் இந்த மணப்பெண்ணுடைய அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 60 70 அப்படிங்கிற அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட்டு, அது வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களாம். அந்த சர்வெண்ட் வந்து என்ன செய்வாங்களா, சர்வ் பண்ணுறதுக்கு வருவாங்களாம். அப்போ யாராவது இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்க, இப்போ ஒரு டீ காஃபி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறப்ப அவங்க வந்து இவங்க மாத்திரம் தான் பேசிட்டே இருப்பாங்களா, அவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்களாம். சரி நீ ஏதாவது வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி கை ஏதாவது நீட் பண்ணி வச்சோம் செஞ்சோன்னா அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுவாங்களாம். இப்போவும் இந்த ரெசார்ட்டில் இந்த மாதிரி நிறைய அமானுஷ சக்திகள் நடமாடுறதா அந்த ஜனங்க நம்புகிறாங்க. இந்த ரெசார்ட் இப்போ வந்து ஹோட்டலாக வந்து எங்ககிட்ட தான் இருக்குது. நம்பர் 1 இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொவிக்லியா ஐலாண்ட். இந்த ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி நாட்டில் இருக்குது. இது ஒரு அழகான தீவு. இது 14வது செஞ்சுரியில் இங்கே இருந்த மக்கள் வந்து அதாவது பிளேக் நோய் தெரியுமில்லங்க, இந்த எலினால் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேக்குங்கிற நோயினால் வியாதிப்பட்டு எல்லாரும் மறிச்சு போயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லாருமே செத்து போனதாக சொல்லப்படுது. அவங்கள வந்து என்ன செஞ்சுட்டாங்களாம், கவர்மெண்ட்டு வெளியிலேருந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, எரிச்சிட்டாங்களாம். அப்புறம் 1800 என்ன செஞ்சுட்டாங்களாம், இதை திரும்ப அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மன மலர்ச்சி குன்றியவங்களை கொண்டு போய் அங்கே வந்து வச்சு ஒரு இல்லமாக அந்த ஐலாண்டில் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இட்டாலி மக்கள் வந்து இதை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பேய்களின் இருப்பிடமாக தான் சொல்கிறாங்க. இங்கே அடிக்கடி இந்த ஐலாண்டில் சத்தங்கள் கேட்பதாகவும் ஏதாவது ஷேடோஸ் வந்து தெரிவதாகவும் கருப்பு உருவங்கள் வந்து அலைவதாகவும் சொல்கிறாங்க. இதை பார்க்க வரவங்க நிறைய பேர் ட்ரிப்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சி விடுவதாக சொல்கிறாங்க. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக வந்து கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஐலாண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாரும் இங்கிட்டு தனியாக போகிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னங்க நாம் இப்போ பார்த்ததெல்லாம் டூரிஸ்ட் ட்ரிப் எப்படி இருந்துச்சு, பேய்களோட ட்ரிப் எப்படி இருந்துச்சு? நாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோஸோடு நாம் சந்திக்கலாம். நன்றி.